நீங்க ஒன்னும் பயப்படாதீக்கா, நாங்க ஒன்னும் சண்டை போடுறதுக்கு வரல, பேசி சமாதானப்படுத்தலாம் தாக்கா வந்திருக்கோம். ஆமா, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்காக வரல, பேசி ஒரு முடிவு கட்டலாம் தான் வந்திருக்கோம். அம்மா, நீங்க சமாதானம் பேசத்தான் வந்திருக்கீங்க தெரியுது, ஆனா எங்க வீட்டுக்காரரு கோவக்காரருமா. கோவக்காரரோ மீசக்காரரோ இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். என்ன நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லாம இருக்க? என்ன டீ வந்து போயும் சொல்லிக்கிட்டு இருக்க? இவங்களெல்லாம் வீட்டுல விட்டது யாரு? பந்தச்சம் உனக்கு அறிவு இல்லையாடி? தெருவுல போறதுகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து நடுமண்டையில உட்கார வச்சிருக்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரல, என்னமோ அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறுத்துமா, யாரும் உங்களை எல்லாம் என் வீட்டுக்கு வர சொன்னது? என் வீட்டை மிதிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் வெளியில போறீங்களா இல்லையா? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்கய்யா, வார்த்தையை விடாதீங்க. என்னமோ எங்க வீட்டு புள்ள மட்டுமே உங்க பையனை விரும்பின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளையும் தானே ஆசைப்பட்டுச்சு. அம்மா, என் புள்ள ஆசைப்பட்டாலும் அவன்கிட்ட நல்லது சொல்லி அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிதாம வச்சிருக்கேன். நான் ஒண்ணும் உங்க வீட்டு புள்ள மாதிரி அடங்கக்கூடாது புள்ள மாதிரி வளர்க்கலமா. என் தங்கச்சி நல்ல முறையில தான் நான் வளர்த்தேன். இங்க பாருங்கய்யா, எல்லாரும் போட்டி போட்டு என்ன செய்ய போறான்? பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வச்சா பிள்ளைகளாவது சந்தோஷமா இருக்கும்லையா? என்னது கல்யாணம் முடிச்சு வைக்கவா? ஏன் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? இமய மலை, நீங்க இமய மலத்துக்கு கீழே அடிவாரத்துல இருப்பீங்களா புல்லு, அது மாதிரி நீங்க. இங்க பாருங்க, நாங்க புல்லாவே இருந்துட்டு போறோம். அந்த புல்லும் மாலை கட்டி புள்ளையாருக்கு போடுறதுக்கு உதவியா? எப்ப பார்த்தாலும் காசு பணம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்க பையனோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறீங்களா? மனுஷர்களோட மனத்தையும் குணத்தையும் பாருங்க, உங்க பையனோட வாழ்க்கை சிறப்பா அமையும். அந்த புள்ளைக்கு என்னையா குறைச்ச? வசதி மட்டும்தானே குறைச்ச? மித்த வடிக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஊர் உலகத்துல தேடினா இந்த புள்ள மாதிரி கிடைக்குமாயா? ஏங்க, நம்மளும் கொஞ்சம் நம்ம பிள்ளைக்காக ஒரு படி கீழே இறங்கி வந்தா தப்பு இல்லையேங்க. நம்ம புள்ளை வாழ்க்கையை பாருங்க. அடியே, என் மனசை மாத்தி புள்ளையோட கல்யாணத்தை நடத்திடலான்னு நீ கனவு காணாதடி. அது ஒரு கால பொழுதும் நடக்காது. என் பிள்ளைக்கு என் தங்கச்சி மகளை மாப்பிள்ள பார்க்க இன்னைக்கு வர சொல்லியிருக்கேன். என் தங்கச்சிய, என் தங்கச்சி மகளத்தையும் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். இங்க பாருமா, என் பிள்ளைய கண்டிச்சு வளர்க்கறேமா. இப்பெல்லாம் உன் பிள்ளைய பாக்குறது இல்ல, பேசுறதும் இல்ல. அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்காமா. கிழிச்சான். 2 நாளைக்கு முன்னாடி கூட கோயில்லையும் அந்த பையலும் எங்க வீட்டு பிள்ளையும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படி அழுதுகிட்டு கிடந்தாங்க. இந்த ஊரே பார்த்து வாயில கைய வச்சுச்சு. இவருக்கு ஒரு இளவும் தெரியாது ஒளையே. பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருட்டுன்னு இருக்கும்ல, அந்த கதையால இருக்காரு. என்னம்மா சொல்ற? என் பிள்ளைலாம் அப்படி பண்ண மாட்டான். உங்க புள்ளைய பத்தி எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. பச்சை புள்ள கூட சொல்லும் உங்க புள்ளையோட லட்சணத்தை. ஆமாயா, 2 பேரும் கோயில உட்கார்ந்து பேசியிருப்பாங்க போல இருக்கு. இந்த ஊரே பார்த்து நாரி போச்சு. அதே இந்த ராணியை சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க என்னன்னா தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு கிடக்கீங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ் பிள்ளைகள்லாம் அம்மா அப்பா சொல்லுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்குதுங்க. அதுக்கு எடுத்ததான் முடிவுன்னு சொல்லி போய்கிட்டு இருக்குங்க. ஆனா இந்த பிள்ளைக அம்மா அப்பா அக்கா மச்சான் அவங்க முன்னிலையில தான் கல்யாணம் முடிச்சுக்கிறணும்னு எவ்வளவு ஆசையா இருக்குங்க. அதுக குணம் அறிஞ்சு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்களா? அதை விட்டுப்புட்டு இப்படி வரட்டு கவரம் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. அம்மா, என்ன விட்டா என் புள்ளைய கூட்டிட்டு போய் கல்யாணமே முடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. ஆமா, இப்படி நீங்க வரட்டு கவரம் முடிச்சுக்கிட்டு இருந்தா அதையும் நாங்க செய்வோம். வசந்தி, சும்மா இரு வசந்தி. எனக்கு இப்பதானே புரியுது. ஊருக்குள்ள பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கிற வீட்டு பையனை பார்த்து வளைச்சு போட்டு நீங்களும் அப்படி பணக்காரர்கள் ஆயிரலான்னு மனக்கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கால பொழுதும் அது நடக்கவே நடக்காது. போல பிள்ளைகளை அடக்கி ஒட்டக்கி வளர்க்க வேணாமா? என்ன குடும்பங்களோ? சீ. பாருங்க, எங்க வீட்டு பிள்ளைகளை அடக்கி ஒடக்கிட்டே வளர்த்திருக்கோம். பணக்கார பையன்கள்ல சேட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு இப்படி ஊர் மேய விடுறதா? ஏம்மா, வார்த்தையை பார்த்து விடு. நானும் உங்களுக்காக எங்க வீட்டுக்கார்ட்ட சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுவிட்டு இப்படி வார்த்தையை நீ பாட்டு தள்ளி தொலைச்சுக்கிட்டு இருக்க. அடி
அடியே தங்கச்சம், யாருக்கு வக்காலத்து வாங்கணும்னு ஒரு தகுதி தரதரம்ல இல்லையாட்டி இந்த மாதிரி லோ கிளாஸுக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர பாத்தியா? புதிய காமிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம பிள்ளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் இதான் பொழப்பு பங்குச்சம். பணக்கார வீட்டு பையனை பார்த்து புடிச்சிட்டு வான்னு பிள்ளைகளை ஏவி விடுறது. இப்படித்தானே வளைச்சு போட்டுக்கிட்டு இருக்காளுங்க. நானும் நாட்டு நடப்பு தெரிஞ்சவன் தானே. நானும் பாவம் பார்த்து பேசி எடுத்து நல்ல முடிவா எடுக்கலாம்னு பார்த்தா என்ன வாயி இதுங்க விட்டு பிள்ளைய நம்ம வீட்டுக்கு அனுப்பி நம்மள தெருவுல விட்டுருங்க. அம்பிட்டு வாயி சீ நிறுத்துங்க. ஐயோ ராணி அக்காவுக்கு கோவம் வந்துருச்சு. இனிமே யாராலையும் நடக்க முடியாது. ஏக்கா கொஞ்சம் பொறுமையா இருக்கா. அடியே சும்மா இருட்டி, பொறுத்தது போதும். என்ன பேச்சு பேசுறாரு? ராணி கொஞ்சம் பொறுமையா இரு ராணி. நம்ம புள்ள வாழ்க்கைக்காக தான பேச வந்திருக்கோம். பொறுமையா இரு. எவ்வளவுக்கு பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு கேவலமா பேசுறாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. நம்மள நாயை விட மோசமா கிழிக்கிறாருக்கா, மோசமா கிழிக்கிறாரு. நான் என்ன கஞ்சிக்கு விதி எடுத்து போய் இங்க வந்தனா இல்ல பிச்சை கேட்டு உங்ககிட்ட வந்தனா? இந்த பேச்சு பேசுறீங்க? என் தங்கச்சி மட்டும்தான் தப்பு பண்ணாலா? உங்க பையன் தப்பே பண்ணல. உங்க மையம் உத்தமே அப்படித்தானே சொல்ல வரீங்க? அம்மா என்னம்மா, யார் வீட்ல இருந்து யார் அதிகாரமா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வாய் அடக்கி பேசுமா. ஆமா, இம்பிட்டு நேரம் நீங்க பேசுனீங்களா? வாய் அடக்கி பேசுனீங்களா? என்ன பேச்சு பேசுறீங்க? காசு பணம் துட்டு மணின்னு இப்படியே ஒரு இடத்துலயே காசு பணமும் குமிஞ்சு இருக்காது. ஒரு நாள் உங்ககிட்ட இருக்கும் காசு, அதே காசு நாளைக்கு என்கிட்ட வந்தாலும் வரலாம். இப்படி அதிகாரம் கொண்டு ஆடாதீங்க. ஏழைக வயிற்றுல உங்களுக்கு சும்மா விடாது. கோவப்படாத. உனக்கு தான் பிரஷர் இருக்குன்னு தெரியும்ல கையாக்கா. இப்படி கத்திக்கிட்டு கிடக்க அமைதியா இருக்கா. பிடிக்க தண்ணி வாங்கி தரட்டுமா? தண்ணியா? இவங்க வீட்லயா? இவங்க வீட்ல பச்சை தண்ணி குடிச்சாலும் பாவமடி, விஷம் குடிச்சதுக்கு சமானம். என் தங்கச்சி வாழ்க்கை விட சீரழிஞ்சு போயிருச்சு. ஆரம்பத்திலேயே இங்க வரமாட்டேன் தான் சொன்னேன். இவங்கெல்லாம் பணக்கார குடும்பம் முடி. ஏழைகினாலே இவங்களுக்கு ஒத்துக்காது. ஏழைகன்னா பிச்சைக்காரங்க மாறிடாட்டி ஏறலமா பாப்பாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன் கேட்டியா? தலைவாட அடிச்சுக்கிட்டேனே. நீங்க தான் சம்மதிக்க வச்சிடலாம் சொல்லி நீ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. பாருங்கடி எப்படி பேசுறாரு. இங்க பாருமா, என் வீட்டுல இருந்துட்டு ஒப்பாரி வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. கிளம்புமா ஃபர்ஸ்ட். ஐயா கோவப்படாம இருங்கய்யா. பிரியா நல்ல பிள்ளை. உங்க குடும்பத்துக்கு வந்தா அவன் நல்லா இருப்பாயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கய்யா. சரோஜாக்கா, என் தங்கச்சி பிரியாவுக்கு வாழ்க்கை பிச்சையை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் தங்கச்சி கூனோ குருடோ இல்லக்கா, நல்லா தான் இருக்கா. இனிமே இந்த வீட்டுல எனக்கு சம்பந்தமே கிடையாதுக்கா. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கிற மனக்கோட்டையை அழைச்சிருங்க. தெருவுல பிச்சை எடுக்கிறானே பிச்சைக்காரன், அவனுக்கு கூட கல்யாணம் முடிச்சு வப்பனா ஒழுசு. இந்த குடும்பத்துல என் தங்கச்சிக்கு வாக்கப்பட விடவே மாட்டேன். அதுதான் போமா. ஒண்ணுமில்லாத திருக்கிகளுக்கு இம்பிட்டு திரும்புற. என்னமோ உன் தங்கச்சியை கல்யாணம் முடிக்கிறதுக்காக நாங்க துடிக்கிற மாதிரி இல்ல நீ பேசிக்கிட்டு கிடக்க. பாப்பா இங்க பாருங்க, போறதுக்கு முன்னாடி நான் முடிவா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே சம்பந்தம் பேசுறேன், கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், அப்படி இப்படின்னு என் வாசப்படிய மிதிச்சுனால இதுக்கு அம்புட்டுதேன்னு சொல்லிவிட்டேன். என் மகனுக்கு என் தங்கச்சி மகளுக்காக கல்யாணம் முடிச்சு வைக்க போறேன். இதான் என் முடிவு. உங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இங்க வந்தேன்ல. என்னைய சொல்லணும். எவ்வளவு அசிங்கப்படுத்திவிட்டேன். என் புருஷன் என் மாமியார் கூட இந்த கிளி கிழிச்சது இல்லை. எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாத்துக்கும் காரணம் என் தங்கச்சி காரணம். அவளாலதான் இங்கெல்லாம் வந்து அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. அக்கா அழுகாதக்கா, எனக்கு அழுக வருது. இந்த ஆளு ரொம்பவே பேசிவிட்டாரு. பணம் என்னமோ இவங்க வீட்டுல மட்டுமே இருக்கிற மாதிரி. அழுகாதக்கா, அழுகாத.
எப்படியாவது பேசி அடிச்சு பிரியாவுக்கு அந்த பையலுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம்னு பார்த்தா இந்த ஆளு என்ன இப்படி பேசுறாரு. இந்த காலத்துல பணம் காசு வரும் போகும், ஆனா நல்ல மனுஷங்களை பார்க்க முடியுமா? அதுவும் ராணி மாதிரி இருக்க குடும்பத்துல சம்பந்தம் பண்றது கிடைக்குமா? எனக்கு அப்பவே தெரியும், எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆளு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு. நீங்க எல்லாம் என்னைய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க. நான் வந்திருக்க கூடாது. என்னது நம்ம வீட்டுக்கிட்ட பிரியாவோட அக்கா நிக்கிற மாதிரி இருக்கு? அட ஆமா, பிரியாவோட அக்கா, வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு அக்கா எல்லாரும் நம்ம வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? ஒருவேளை கல்யாணத்தை பத்தி பேசலான்னு வந்திருப்பாங்களா? இருக்கும் போய் என்ன ஏதுன்னு கேட்போம். நல்ல பயனால இருக்கான், மனசு மக்கட்டெல்லாம் அனுசரியா அன்பா பேசுறான். அந்த பையலுக்கு இப்படி ஒரு அப்பாவா? மட்டும் இங்க வந்த விஷயம் என் வீட்டுக்காருக்கு மாமியாருக்கும் தெரிஞ்சிச்சா என்னை கொலை பண்ணியே போட்டு புருவாங்க. எப்படி அசிங்கப்படுத்திட்டானே, என்னால அதை மறக்கவே முடியல. அழுகாதக்கா, இந்த ஆளு இப்படி பேசுவாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுக்கா. இல்லைன்னா உன்னை கூட்டிட்டே வந்திருக்க மாட்டோம்க்கா. இங்க பாருங்க டீ, முடிவா சொல்லிவிட்டேன். இனிமே பிரியா விஷயத்துல நீங்க எதுவும் தலையிடாதீங்க. நம்மளுக்கு இவளுக்கு செட்டே ஆகாதடி. வேலைக்கேத்த எள்ளுருண்டா பிரியாவுக்காக எவனாவது ஒருத்தி பிறந்திருப்பான். நம்ம தகுதிக்கும் தராதரத்துக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்ப முடி. அழுகாத ராணி, அழுகாத. உன் குணத்துக்கும் உன் தங்கச்சி குணத்துக்கும் மாப்பிள்ளை தேடி வருவாங்க. அழுகாத, வா வீட்டுக்கு போவோம். எல்லாரும் வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன வாசல்ல நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இருக்கட்டும் தம்பி, நாங்க கிளம்புறோம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம எப்படி போவீங்க நீங்க? வாங்க வீட்டுக்குள்ள. சிவா தம்பி, உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தான்ப்பா வாரோம். என்னது, வீட்டுல இருந்துதான் வராங்களா? அப்பன்னா எனக்கும் பிரியாக்கும் கல்யாணத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஓ அப்படியா? உங்களை அம்மா நல்லா கவனிச்சாங்களா? டீ கொடுத்தாங்களா? ஜூஸ் கொடுத்தாங்களா? குடிச்சிங்களா? தம்பி, உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் எங்களை நல்லா கவனிச்சுட்டாங்க தம்பி, நல்லா கவனிச்சுட்டாங்க. இனிமே இந்த வாசப்படி மிதிக்காத மாதிரி நல்லா கவனிச்சுட்டாங்க தம்பி, நல்லா கவனிச்சுட்டாங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. நீங்க மலையா? நாங்க மலைக்கு கீழே இருக்கிற புல்லு பூட்டான் தம்பி, புல்லு பூட்டான். சிவா தம்பி, நான் கூட நினைச்சேன் உங்க அப்பாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க அப்பா வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காரு தம்பி, வரட்டு கௌரவம் முடிச்ச ஆளா இருக்காரு. அடியேக்கலா, இனிமே இந்த தம்பி கிட்ட என்னடி பேச்சு? வாங்க போவோம். அக்கா ஏக்கா இப்படி பேசுறீங்க? உங்க அப்பா எங்க வீடு தேடி வந்து எங்க தெருவு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தினாரு. அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவளுக்கு ஒரு தாட்டி வந்து பேசுக்கான சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாளுங்க. இப்பயும் உங்க அப்பா கௌரவம், பணம், காசு, ஸ்டேட்டஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு தம்பி. அக்கா அப்பா எதுவும் கோபத்துல இருந்திருப்பாருக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. உள்ளக்க வாங்கக்கா, நான் வேணா பேசி பாக்குறேன். தம்பி, உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுப்பா. நீ நல்ல புள்ள. பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல தம்பி, பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருப்பா, என் தங்கச்சியை நீ மறந்துட்டு உங்க அப்பா பார்த்து வச்சிருக்காருல, அவங்க தங்கச்சி மகளையே நீ கல்யாணம் பண்ணிக்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமா தம்பி, உங்க அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அவர் தங்கச்சி மகளத்தே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இனிமே வீட்டு வாசப்படி மிதிக்காதேன்னு சொல்லிட்டாங்க தம்பி, சொல்லிட்டாங்க. இனிமே என் தங்கச்சி வாழ்க்கையில குறுக்கிடாதே தம்பி. வாங்கடி போவோம்.
தம்பி எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. எப்படியாவது ராணியக்காவை கூட்டிட்டு வந்து உங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலான்னு பார்த்தோம். ஆனா உங்க அப்பாவை எங்களால சமாளிக்க முடியல தம்பி, சமாளிக்க முடியல. எங்களை மன்னிச்சிரு. கடவுளே கடவுளே, நானும் பிரியாவும் அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தான் கல்யாணம் முடிச்சுக்கிறோம்னு நினைக்கிறது ஒரு குத்தமா?